நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தனிமைப்படுத்தலில் இருந்து சில பகுதிகள் விடுவிப்பு, மேலும் பல பகுதிகள் முடக்கம். மேலும் 592 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். நேற்றைய தினம் 5 பேர் மரணம். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37,000 தாண்டியது. சகலரதும் சுகாதார பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொண்டு நத்தார் தினத்தை கொண்டாடுமாறு கத்தோலிக்க சபை கோரிக்கை. முத்துராஜவல சரணாலயம் எந்த வியாபார நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவிப்பு. அமெரிக்காவில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்து வருகிறது. பாடசாலை மாணவர்களின் ஓய்வு நேரத்தை நீடிக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆலோசனை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது முடக்க நிலை உள்ள பகுதிகள் இன்று அதிகாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று புதிதாக சில பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அதன்படி இன்று அதிகாலை 5 மணி முதல் வெள்ளம்பிட்டிய சாலமுல்ல கிராம சேவையாளர் பிரிவு, வெள்ளவத்தை, கோகிலா வீதி என்பன தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் கொழும்பில் ஏற்கனவே தனிமைப்படுத்தலில் உள்ள ஏனைய அனைத்து பகுதிகளிலும் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வத்தளை போலீஸ் பிரிவின் கரவலப்பிட்டிய நைதுவ பகுதி, பாலியகுட போலீஸ் பிரிவின் கங்கபட கிராம சேவகர் பிரிவு மற்றும் கிரிபத்குட போலீஸ் பிரிவின் வேலகுட வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு ஆகிய பகுதிகளில் தனிமைப்படுத்தல் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி அறிவித்திருக்கிறார். இதேவேளை கம்பஹாவில் ஏற்கனவே தனிமைப்படுத்தலில் உள்ள ஏனைய அனைத்து பகுதிகளிலும் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் தொடரும் என்றும் ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்குள்ளான மேலும் 5 மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியிருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன அறிவித்திருக்கிறார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 176 உயர்வடைந்திருக்கிறது. பனாகுட பிரதேசத்தினைச் சேர்ந்த 71 வயதான ஆண் ஒருவர் பிம்புர ஆதார வைத்தியசாலையில் இருந்து முல்லேரியா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மரணமடைந்திருக்கிறார். பொரல்ல பிரதேசத்தினைச் சேர்ந்த 52 வயதான ஆண் ஒருவர் வீட்டில் உயிரிழந்திருக்கிறார். கொழும்பு வாழைத்தோட்டம் புதுக்கடை பிரதேசத்தினைச் சேர்ந்த 71 வயதான பெண் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து கோவிட்-19 தொற்றாளர் என்று அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து பிம்புர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்தார். கொழும்பு 2 யூனியன் பிளேஸைச் சேர்ந்த 44 வயதான ஆண் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து வெலிசரை காசநோய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்திருக்கிறார். அதேவேளை பண்டாரகம பிரதேசத்தினைச் சேர்ந்த 49 வயதான ஆண் ஒருவர் ஹொரண ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நேற்றைய தினம் மாத்திரம் 592 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 37,261 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை நேற்றைய தினம் 715 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கிறார்கள். அதன்படி இதுவரை 28,267 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளார்கள். 8,823 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்கிறார்.
விமான நிலையம் எதிர்வரும் 26ஆம் தேதி திறக்கப்பட்டதன் பின்னர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளிவிவகார அமைச்சின் அனுமதியின்றி இனி நாட்டிற்கு வருகை தர முடியும் என்று சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 தொற்று பரவல் தீவிரமடைந்த காரணத்தினால் கடந்த மார்ச் மாதம் முதல் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. வெளிநாடுகளில் நிற்கதியான இலங்கையர்கள் வெளிவிவகார அமைச்சின் அனுமதியை பெற்ற பிறகே நாட்டிற்கு இதுவரை அழைத்து வரப்பட்டார்கள். இந்த நிலையில் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் வழமை போன்று நாட்டிற்கு வருவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. எனினும் சுகாதார நடைமுறைகள் உரிய வகையில் கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சகலரதும் சுகாதார பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொண்டு நத்தார் பண்டிகையினை கொண்டாடுமாறு கத்தோலிக்க சபையின் ஊடக பேச்சாளர் வணக்கத்திற்குரிய லால் புஷ்பதேவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி சமய நிகழ்வுகளில் பங்கேற்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முத்துராஜவெல சரணாலயத்தில் எந்தவித வியாபார நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் அரசாங்கம் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். கத்தோலிக்க தேவாலயங்கள் நேற்று தாக்கப்படலாம் என்று வாட்ஸ்அப்பில் செய்தி வெளியிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமாகிய அஜித் ரோஹன இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கந்தானையைச் சேர்ந்த ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் நேற்று கத்தோலிக்க தேவாலயங்கள் தாக்கப்படலாம் என்பதனால் பொதுமக்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்ல வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த போலி செய்தியினை பரப்பிய நபர் கந்தானை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகம்பிட்டியவைச் சேர்ந்த 31 வயது நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். படைப்புழு தாக்கத்தினால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒருபொழுதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். படைப்புழு காரணமாக விவசாய செய்கைகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டாலும் விவசாய காப்பீட்டின் ஊடாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க விவசாய அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். படைப்புழு தாக்கம் தொடர்பில் ஆராய்வதற்காக அனுராதபுரம் மாவட்டத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போது ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடளாவிய ரீதியில் உள்ள விகாரைகளில் ஒழுங்கு செய்துள்ள பத்ர சூத்திர பாராயணத்தின் 59வது சமய நிகழ்வு கொழும்பு பேஸ்லைன் வீதியில் உள்ள ஸ்ரீ விசுந்தாராம லுணாவ விகாரையில் இன்று இடம்பெறவிருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக சேவை சிட்டி FM மற்றும் சகல பிராந்திய சேவைகளிலும் மாலை 6:30 இருந்து இது நேரடியாக அஞ்சல் செய்யப்படும். இலங்கை வங்கி மற்றும் டாலி பட்டர் நிறுவனம் ஆகியன இதற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். திருகோணமலை கல்வி வலய பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று முதல் மறு அறிவித்தல் வரை பாடசாலைகளை மூடுவதற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு இது தொடர்பில் ஆலோசனை வழங்கியுள்ளார். திருகோணமலை நகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 15 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கட்டிடத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் கட்டிடத்தின் ஒரு பகுதி முற்றாக சேதமடைந்திருக்கிறது. குறித்த கட்டிடம் கடற்தொழில் திணைக்களத்தின் ஐஸ் தொழிற்சாலை பகுதியாகும். இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியே தீ பரவலினால் சேதமடைந்திருக்கிறது. மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவை உள்நாட்டுச் செய்திகள். சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன்
தருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. COVID-19க்கான தடுப்பூசியினை கொள்வனவு செய்வதற்காக உலக வங்கியிடம் 10 மில்லியன் ரூபாய் கடன் உதவியினை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்பவற்றிடம் இருந்தும் நிதி உதவியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் என்பவற்றின் பங்கு பெற்றுதலுடன் முன்னெடுக்கப்படும் சர்வதேச தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையின் சனத்தொகையில் 20% தடுப்பூசியினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தடுப்பூசியினை இறக்குமதி செய்வதற்கான செலவு அதன் செயல்திறன் மற்றும் உற்பத்தி செலவினை பொறுத்தது என்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளார். உலக வங்கியுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கின்ற போது தடுப்பூசி குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி இது தொடர்பான அறிவித்தலை விடுத்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பின பிரதேசம், கண்டி மாவட்டத்தின் உடுதும்பரை மற்றும் தொழுவ பிரதேசத்திற்கும், மாத்தளை மாவட்டத்தின் நாவுல பிரதேசத்திற்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மண் சரிவு தொடர்பான அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் செயற்படுமாறும் குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து செல்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 1389 பேர் தொற்றின் காரணமாக உயிரிழந்துள்ளார்கள். அந்த காலப்பகுதியில் புதிதாக 1,75,328 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை தற்சமயம் 1,82,59,689 காணப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,24,844 காணப்படுகிறது. இதேவேளை உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,71,49,409 உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16,99,099 காணப்படுகிறது. குஜராத்தில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஏற்பட்ட தீ பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. வல்சாத் மாவட்டம் வாபி பகுதியில் இருக்கும் பழைய பொருட்கள் உள்ள பகுதியில் நேற்று திடீரென்று தீப்பரவல் ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த தீ அருகில் உள்ள பிற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. இதனை அடுத்து தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அபிவிருத்தி செய்திகள். முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதிவேக நெடுஞ்சாலைக்கான நுழைவு சாலையாக விளங்கும் கிரவலப்பெற்றி தொழில்துறை பேட்டை சாலையின் மேம்பாட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தலைமையில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றது.
2.2 கிலோமீட்டர் கிரவலப்பட்டி தொழில்துறைப்பேட்டை 4 வழி சாலைகள் 2 கட்டங்களாக அபிவிருத்தி செய்யப்படும். முதல் கட்டத்தின் 0.5 கிலோமீட்டர் வீதி 133 மில்லியன் ரூபாய் செலவிலும், இரண்டாம் கட்டத்தின் 1.7 கிலோமீட்டர் 300 மில்லியன் ரூபாய் செலவிலும் அபிவிருத்தி செய்யப்படும். விளையாட்டுச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு நீண்ட நேரம் விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக பாடசாலையில் ஓய்வு நேரத்தை அதிகரிக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸிடம் யோசனை முன்வைத்திருக்கின்றார். தற்போது பாடசாலைகளில் 15 நிமிடம் ஓய்வு காலமாக இருக்கிறது. இதனை நீடிப்பதன் மூலம் சுகதேகியான இளையோர் பரம்பரையினை உருவாக்க முடியும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டார். இனி வர்த்தக செய்திகள். அப்பல் நிறுவனம் கலிபோர்னியாவில் உள்ள அதன் 53 கிளைகளை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. அத்தோடு லண்டனிலும் கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளினால் அதன் 16 கிளைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. COVID-19 நோய் பரவல் அதிகரிப்பதனால் தமது கிளைகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அப்பல் நிறுவனம் தெரிவித்தது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிட real time. அதிகம் சேமிக்க LOLC real time. அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனவுக்கு பகல் இரவு no problem. LOLC real time. பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC Finance real time ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய 1 லட்சம் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் 2ஆம் கட்ட ஆட்சேர்ப்புக்கான நேர்முக பரீட்சை இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண சித்தி அடையாத வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பல்நோக்கு செயலணி திணைக்களம் இந்த நேர்முக பரீட்சைக்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் இன்று தொடக்கம் 3 தினங்களுக்கு பிரதேச செயலகங்களில் குறித்த நேர்முக பரீட்சை இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் யுவதிகள் உரிய ஆவணங்களுடன் உரிய நேரத்தில் சமூகம் அளிக்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரன் தெரிவித்தார். இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டில் வடகீழ் பருவப்பெயர்ச்சி நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்கள், மத்திய மாகாணம் மற்றும் பதுளை மாவட்டங்களில் கடும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்றும் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.